மெகா 24 நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். குதிகால் வலி, பாத எரிச்சல், இது ரெண்டுமே நிறைய பேருக்கு இருக்கும். சில கண்டிஷனில் நமக்கு கால் பாதங்களில் அதிகமான எரிச்சலானது இருக்கும். இந்த கால் பாத எரிச்சல் எதனால் ஏற்படுது? பரவலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா சுகர். நமக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுங்க, இதனால் கால் எரிச்சல் ஆகுதுன்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது எதனால் கால் பாதங்களில் எரிச்சல் ஏற்படுது? இதை நம்ம எப்படி சரி செய்யலாம்? சுகர் லெவலை குறைச்சா இது சரியாயிடுமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனால நமக்கு கால் பாத எரிச்சல் இருக்கா? கால் பாத எரிச்சல் உண்மையிலே நமக்கு என்ன சொல்ல வருது, நம்ம உடலில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நமக்கு ஒரு சிம்டமாக நமக்கு சொல்லுது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது நம்ம உடலில் நரம்புகள் பாதிக்கப்படுது. அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீண்ட நரம்புகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இடுப்புலேருந்து கால் வரைக்கும் செல்லக்கூடிய, அதாவது ஸ்பைனல் கார்ட்லேருந்து வரக்கூடிய நரம்புகள். ஸோ இதுதான் நம்ம டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற கண்டிஷன். ஸோ நம்ம உடலில் நரம்புகள், நீளமான நரம்புகள், அதுவும் முக்கியமாக கால் பாதங்களில் பாதிப்பு ஏற்படுறதுனால ஒரு எரிச்சல் ஒரு பர்னிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சுகர் லெவல் அதிகமாகிடுச்சுன்னா பர்னிங் சென்சேஷன் மட்டும் இல்லாமல் கால் பாதங்களில் ஒரு உணர்வே இல்லாத மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமான ஒரு சென்சேஷன் தெரியல, மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது, லேசாக குத்துற மாதிரி ஒரு உணர்வு தெரியுது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம்? சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? சரி, அடுத்த விஷயம், கால் பாத எரிச்சலுக்கு வேறு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா விட்டமின்ஸ் டிஃபிஷியன்சி, முக்கியமாக விட்டமின் பி. அந்த விட்டமின் பி குறைபாடு இருக்கும்பொழுது கால் பாதங்களில் அதிகமான எரிச்சலை நம்மளால் உணர முடியும். அதுக்கப்புறம் கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தாலும் கால் பாதங்களில் நமக்கு எரிச்சல் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா உடல் சூடு அதிகமாகுது, அதாவது பித்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கண்டிஷன். பித்தம் அதிகமாகும்பொழுதும் கால் பாதங்களில் எரிச்சலானது ஏற்படுது. இப்போ அந்த பித்தம் அதிகமாகும்போது நமக்கு கால் பாத எரிச்சலோ, சின்ன சின்ன காலில் மைல்டாக சின்ன சின்ன கொப்புளங்கள் ஏற்படவோ நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு இந்த கால் பாத எரிச்சல், காலில் கொப்புளங்கள் வர்றதும் நம்ம பார்க்குறோம். இதனோடு சேர்ந்து பித்தம் அதிகமானால் கால் பாதங்களில் வெடிப்பு ஏற்படுறது, கால் ஆணி ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய பேருக்கு நடக்குது. சரி, அதே மாதிரி இந்த குதிகால் வலி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், எதனால் இந்த குதிகால் வலி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கால் பாதங்களில் ரொம்ப நேரம், அதாவது ஒபிசிட்டி, உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே, ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே நின்றுட்டு ஒர்க் பண்ணும்போது குதிகால், கால்கேனியஸ் போன் அப்படின்றது தான் நம்மளுடைய உடல் எடை மொத்தமும் தாங்கிட்டு இருக்கக்கூடிய கீழே குதிகாலில் இருக்கக்கூடிய ஒரு எலும்பு. ஸோ இது நமக்கு சரியாகணும்னா இந்த கால்கேனியஸ் போனில் கீழே டிஷ்யூஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டால் நமக்கு குதிகால் வலி இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த கால்சியம் டெபாசிஷன் ஆகுது, யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆகுது அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். இது என்னென்னா கால் பாதங்களில் அந்த கால்சியம் டெபாசிட் ஆகும்பொழுது சின்னதாக ஒரு க்ரோத் மாதிரி நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கால்கேனியஸ் ஸ்பர் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியில் டெபாசிட் ஆகும்பொழுது அந்த ஒரு க்ரோத் வர்றது தான் கால்கேனியஸ் ஸ்பர். இந்த க்ரோத் நம்ம நிற்கும்போது, நடக்கும்போதெல்லாம் வலியை நமக்கு அதிகமாக உணர்த்துது. இதனாலேயும் நமக்கு என்னென்னா குதிகாலில் வலியானது ஏற்படுது. ஸோ இதனால் கால்களில் இருக்கக்கூடிய டெண்டான்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு, டெண்டான்ஸ் அப்படின்னா தசை இழைகள் மற்றும் லிகமெண்ட்ஸ், தசை நார்கள் பாதிப்பு ஏற்படுறதுனால குதிகால் வலி இருக்குது. இது பிளான்டார் ஃபேசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கால்கேனியஸ் போனில் இருந்து நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டோஸ் வரைக்கும் நமக்கு ஒரு பேண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த இடத்துல நமக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது தான் அதிகமான குதிகால் வலியானது ஏற்படுது. ஸோ இதுக்கு நம்ம ஓவர் வெயிட், உடல் எடை அதிகமாக இருந்தோம்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அதை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சுகர் லெவல் அதிகமாக இருந்து கால் பாத எரிச்சல், கால் வலி
மற்றும் மறுத்து போகிற உணர்வு இருந்ததுன்னா சுகர் லெவலை குறைக்கணும். அப்போது இதற்கு எல்லாமே சேர்ந்த மாதிரியான என்ன ஹோம் ரெமடிஸ், என்ன சித்த மருந்துகள் எடுக்கலாம், இதையும் நம்ம பார்க்கலாம். இதற்கு பேசிக்காக பார்த்தோம்னா அஸ்வகந்தா சூரணம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி குறுந்தொட்டி சூரணமும் பயன்படுத்தலாம். இந்த 2 மருந்துமே உடலில் இருக்கக்கூடிய அதிகமான வலியை நமக்கு குறைக்கக்கூடியது. ஸோ வலிகளை குறைப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஸோ அந்த சுகர் லெவலை நம்ம குறைக்கும்பொழுது கால்பாத வலியோ கால்பாத எரிச்சலோ நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. சரி, இந்த சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த குறுந்தொட்டி சூரணம் பயன்படுது. குறுந்தொட்டி சூரணம் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு மருந்து. ஸோ அதிகமாக நமக்கு வலியை குறைப்பதற்கும் இது பயன்படுது. ஸோ ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம ஒரு 5 கிராம் அளவுக்கு வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது வலியானது குறைய ஆரம்பிக்கும். சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விளக்கெண்ணெய் பயன்படுத்தலாம். ஸோ விளக்கெண்ணெயோட வீட்டிலே நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு தைலம் வகையை பற்றி சொல்கிறேன். விளக்கெண்ணெய் இதனோட கொஞ்சமாக நல்லெண்ணெய், ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதனோட பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக இந்த எருக்கு இலைகள் இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ சின்ன சின்னதாக எருக்கு இலைகளை கட் பண்ணி இந்த எண்ணெயில் போட்டுருணும். இது கூடவே நம்ம ஒரு மிளகு 10 கிராம் நல்லா பொடி பண்ணி இந்த எண்ணெயில் போட்டுருணும். மஞ்சள் ஒரு 5 கிராம் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சணும். ஸோ பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு கால் பாத எரிச்சல் இருக்குது, வெடிப்பு இருக்குது, பித்தத்தினால் வரக்கூடிய எரிச்சல், வெடிப்பு, குதிகால் வலி இது இருக்கும்போது இந்த தைலத்தை நம்ம கால் பாதத்தில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கால் எரிச்சல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது. ஸோ இதே மாதிரி நம்ம என்னென்னா சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்றதை அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நம்ம ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்கிறோம் மெடிசன்ஸ் டோசேஜ் கரெக்டாக எடுக்கிறோமா, இல்லை இது ரொம்ப குறைவாக இருக்கா, சுகர் லெவல் எதனால் நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு, டயட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி அஸ்வகந்தா சூரணம் பயன்படுது. ஸோ இதை பாலோடு கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதம், வலிகள் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா தவசிக்கீரை அப்படின்ற ஒரு கீரை இருக்குது. இந்த கீரை எதற்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, நம்ம உடலில் சுகர் லெவல் குறையிறதுக்கு, வலி அதிகமாக இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு, குதிகால் வலிகள், மறுத்து போகிற உணர்வு இதை சரி செய்கிறதுக்கும் இந்த தவசி கீரை நமக்கு பயன்படுது. இதனோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணலான்னா, இரவு தூங்கும்பொழுது கால்களில் பற்று மருந்து போடலாம். இதில் மூசாம்பர பற்று அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. மூசாம்பரம் அப்படின்னு சொல்கிறது வலிகளை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து, கற்றாழையிலிருந்து எடுக்கக்கூடியது. ஸோ இதை கற்றாழை வெட்டும்போது அதுலேருந்து ஒரு மஞ்சள் நிறத்தில் ஒரு திரவம் வருது இல்லைங்களா, ஸோ இதிலிருந்து செய்யக்கூடியது தான் மூசாம்பரம் அப்படின்னு சொல்கிறோம். இதனோட மூலிகைகள் சேர்த்து பற்று மருந்தாக நம்ம பயன்படுத்தும்போது வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. மூட்டுக்களில் வலி இருந்தாலோ, கால் பாதங்களில் குதிகாலில் வலி இருந்தாலோ, கால் மறுத்து போகிற மாதிரி இருந்தாலோ மூசாம்பரம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை வெந்நீர் விட்டு நல்லா கலந்து கால் பாதத்தில் இரவு தூங்கும் பொழுது கால் பாதத்தில் நம்ம அப்ளை பண்ணிடணும். இது நமக்கு எரிச்சல் அதிகமாக இருந்தாலோ, குதிகால் வலியில் அவதிப்படுறவங்களாக இருந்தாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய உணவு முறைகளில் அடிக்கடி கொஞ்சம் கிராம்பு, மஞ்சள், பட்டை இது எல்லாமே உணவில் சேர்த்தோ, இல்லை இது எல்லாமே சேர்த்து டீ மாதிரி நம்ம குடிக்கும் போதும் உடலில் இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ கால் பாத எரிச்சல், குதிகால் வலி இருந்ததுன்னா அதற்கேற்ற உணவு முறை, நம்மளுடைய சுகர் லெவல் எவ்வளோ இருக்கோ அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த பகுதியில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை குதிகால் வலி, கால் பாத எரிச்சலுக்கு பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி.